அல்லு அர்ஜுனை சொல்லியிருந்தாரு. பொண்டாட்டியை இதேமாரி கொண்டுட்டு அல்லு அர்ஜுனை புள்ளியை இதேமாரி எவனா மெரிச்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு நானும் இதேமாரி கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்கோண்ணா அவன் இது தவறு நடக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்து தான் அவன் போகிறான் அவன். நீங்கள் அதை சாதாரணமாக பார்க்காதீங்க. நீங்கள் அவன் திரைப்பட நடிகர், ஒரு ஃபெமிலியரான நடிகர், இதுதானே உச்சநீதிமன்றம் பண்ணி அவசர அவசரமாக எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு சொல்கிறானுங்க. வழக்குகள் உலகத்தில் இதேமாரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா உச்சநீதிமன்றம்? இப்படி பண்ணவே கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஃபால்ட். இது அவன் மீது போடப்பட்ட செக்ஷனுக்கு வந்து அவன் ஜேஎம் கோர்ட்லேயே வாங்கலாம். அவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்றாங்க பார்த்தீங்களா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் வாங்கலாம். இதை இல்லைன்னு சொன்னால் அடுத்தது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்ணிச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வாங்கணும், செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அதில் வாங்கணும். அதுலேயும் கேன்சல் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்டு போகணும், ஹைகோர்ட்டும் கேன்சல் பண்ணால் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகணும். இதுதானே அந்த ஒரு புரோட்டோக்கால் முறை. அதை விட்டுட்டு அவன் வந்து அந்த ஜேஎம் கோர்ட்லேயும் போடாமல், செஷன்ஸ் கோர்ட்லேயும் போடாமல், ஹைகோர்ட்லேயும் போடாமல் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போகிறான். சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு விசாரணை பண்ணி உடனே அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜுடிஷியரி ஃபால்ட் இல்லையா அது?